ஏன்னா உறுப்பினர்களை கணக்கு சொல்லலாம், எங்க உறுப்பினர்கள் போய் வருவாங்க, பொதுமக்களை கணக்கு காட்ட அப்படி கணக்கு காட்டவே முடியாது. அதை தான் சொல்றேன்ல, இதெல்லாம் பொருந்தாத, ஜனநாயகத்துக்கு விரோதமான, பேச்சு உரிமைகளுக்கு விரோதமான, பரப்புரைகளுக்கு விரோதமான ஒரு செயல் இதுன்னு சொல்றேன். இதன் மூலியமா அவங்க என்ன நிலைநாட்ட விரும்புறாங்கன்னு கேட்டீங்கன்னா, விஜயை முடக்கிட்டு இந்த பக்கம் வெளியில வரலன்னு சொல்லி ஒப்பாரி ஒரு வைக்கிறது. பக்கம் பிரச்சாரம். இப்போ இது வரைக்கும் திமுக எதிர்த்துட்டு இருந்தது நம்ம பார்த்தோம், கூட்டணி கட்சிகள் உட்பட விஜய் அவர்களை எதிர்த்தாங்க. இப்போ அதிமுகவும் கூட சேர்ந்து கடுமையான அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் ஒரு ஊழல்வாதி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர் பேசியிருக்கிறார். அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்த மறக்க முடியாத துயர சம்பவம் நடந்து 72 நாட்கள் அவர் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. சொன்னதோட கரூரிலிருந்து ஓடி வந்ததோடு அலுவலகத்தையும் சேர்த்து மூடிவிட்டார். கட்சி இருக்கிறதா இல்லையா என்பது தெரியவில்லை. இவரெல்லாம் தமிழக அரசியல் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தி விட முடியாது. கூடுதல் என்ன சொல்றாருன்னா, ஒரு சம்பவம் நடந்தா துணிந்து எதிர்த்து தீர்வு காண்பது தான் தலைவருக்கான அழகுன்றார்ல. அது இல்லாம இந்த விவகாரத்தில் இப்போ நடந்த இந்த பிரச்சனையில் இந்த 1.5 கோடி ரூபாய் அந்த ஊழல்வாதின்ற மாதிரி ஒரு பட்டத்தையும் சொல்றாரு. அதிமுகவும் கடுமை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன வந்து? அதாவது என்னன்னா, இலவு காத்த கிளின்னு இருக்குல்ல, இலவம் பஞ்சு காய்ச்சிருக்கும், இந்த கிளி உட்கார்ந்துருக்குமா, இது பழுக்கும்னு. கடைசியில் அது காஞ்சி வெடிச்சு பஞ்சா பறந்துருச்சு. அது பழமா இல்லை, பஞ்சா மாதிரி பறந்துருச்சு. அந்த கிளி ஏமாந்து போயிடுச்சு. இப்போ இந்த ஏமாற்றத்தோட வெளிப்பாடு என்னன்னா, இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது. இந்த குற்றச்சாட்டில் எந்த முகாந்திரமும் அடிப்படையும் கிடையாது.